உடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எங்களுடைய கிழக்கு தெரு நமது நட்பு NPN வாட்ஸ்அப் குழுமத்தின் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை இருந்திருக்கும் ஒவ்வொருவர்களையும் NPN சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம் தளத்தின் மூலமாக பல தர்ம காரியங்களையும் அது அல்லாமல் மருத்துவம் மக்கள் நலம் சார்ந்த சில பணிகளையும் செய்து வருகிறோம். நீங்கள் அனைவரும் அறிந்ததே, அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு எப்படி வழிகாட்டுதல் என்ற முறையையும் கல்வியில் வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சில பாராட்டு நடத்த வேண்டும் என்ற காரணத்தினால் ஊக்குவிக்கும் விழாவாகவும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாணவி ஆயிஷத்து ருக்ஷானா அவர்களின் கல்வி பணியை மென்மேலும் சிறப்பிட செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை மென்மேலும் ஊக்குவிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை அவர்களுக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கல்வியின் மூலம் பலனடைந்து பல மாணவர்களும் மேல்நிலைக்கு வர வேண்டும், இவர்களுடைய இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், அது நம்மளுடைய NPN தளம் மூலமாக இந்த விஷயங்களை எடுத்து செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் இந்த மாணவிக்கு ஊக்குவிக்கும் வகையில் அடுத்த மாணவிகளுக்கும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் இந்த என்கரேஜ்மெண்ட் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் திரும்ப வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியின் நிகழ்வை தொகுத்து வழங்குமாறு என்னுடைய மருமகன் புரொஃபசர் SMN ஆசிப் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசிப் அவர்களை பற்றி நம்ம சொல்றதா இருந்தா அந்த NPN ஆரம்பிச்சு 4 வருஷம் தான் ஆயிருக்குது. அதற்கு முன்னால நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்னா நம்ம வருஷம் அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டி வரும். ஏன்னு கேட்டா அவ்வளவு திறமை மிக்க பன்முகம் கொண்ட ஒரு ஒரு இளைஞர் இப்போது இளைஞராக மாறி இப்போது பக்குவப்பட்ட மனிதராக மாறி இருக்கிறார். மாஷா அல்லாஹ். அவருடைய பணியும் மென்மேலும் சிறக்கணும். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குமாறு பேராசிரியர் SMN ஆசிப் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அனைத்து புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏழை இறைவனாம் அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வந்துடக்கூடிய உண்மை முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த நல்ல சபையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் யாவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்று நிகழ்வட்டுமான. அன்புமிக்க வல்லோனி நல்லடியாக NPN என்ற இந்த வாட்ஸ்அப் குழுமம் இந்த தெருவுக்கு மட்டுமல்லாது நம்முடைய கீர்த்திமிகு கீழக்கரைக்கு எவ்வளவு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதனுடைய ஒரு முக்கிய ஒரு படிக்கட்டாக இளைஞர்களை திறமைசாலிகளை ஊக்குவிப்பதும் அவர்களை பாராட்டுவதும் ஒரு அங்கமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இப்பொழுது ஒரு அழகிய என்கரேஜ்மெண்ட் அவார்டு இந்த சமயத்திலே வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வின் துவக்கமாக அல்லாஹ்வோட வேத வரிகளோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். கிராத் NPN உடைய ஹானர் அட்மின் மரியாதைக்குரிய ஆலை ஜனாப் சையத் சாஜித் காக்கா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் وتواصوا بالحق وتواصوا بالصبر. திரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தெரிகிறார். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். வல்-அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களும் வ அமிலுஸ் ஸாலிஹாத் நல்ல அமல்கள் செய்தோரும்
வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ்ஸப்ர். சத்தியத்தை எடுத்துரைத்து அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பொறுமையை மேற்கொள்வதை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். ஆமீன். இந்த என்பிஎன் வாட்ஸ்அப் தளமானது 4 ஆண்டுகளாக செய்த பணிகள் மக்கள் அனைவரும் அறிந்தது. தேவையுடையவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை பொருளாதார அடிப்படையில் தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்காக இந்தியனுடைய முயற்சி. இன்னைக்கு அல்லாடுனாலும் எல்லாரும் ஜக்காத்து சதக்கா கொடுத்துட்டு தான் இருக்கும். அது எண்ணில் நிறைய பேருக்கு கொடுக்கிறோங்கிற பேர்ல பிச்சு பிச்சு கொடுத்து அது யாருடைய தேவையுமே முழுமையாக பூர்த்தி செய்யல. அதுதான் விஷயம். ஜக்காத்துடைய அல்டிமேட் நோக்கமே என்னன்னா ஏழைகள் அடுத்த நிலைக்கு மாறணும், கடன்ல இருக்கிறவங்களுடைய கடன் நீங்கணும். அப்ப அதற்கு ஒரு முழுமையான ஒரு தொகை அவங்களுக்கு கிடைச்சாலும் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் இருந்தாதான் அவங்க அடுத்த கட்டம் அடுத்தது அவங்க வேற யார்ட்டையும் எதிர்பார்க்காத நிலைக்கு மாறுவாங்க. இதை அடிப்படையாக கொண்டு மௌன ஏழைகளை கண்டறிந்து அவர்களுக்கு வருடா வருடம் மக்களிடத்திலே தோழர்களிடத்துல வாங்கி சிறந்த முறையிலே கொண்டு சேர்க்கக்கூடிய பணியாக இருக்கட்டும். அதை தாண்டி 10, 11, 12 படிக்கக்கூடிய பப்ளிக் மாணவர்கள் அவங்களையும் ஊக்கப்படுத்தணும். அந்த ஸ்கூல் ரிசல்ட்டுகள் இம்ப்ரூவ் ஆகணும், பிள்ளையோ பெரிய படிப்புக்கு போகணும். அதை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட வேதத்தம் ஜலாலியா பள்ளியில இந்த 10, 12 டாப்பர்ஸுக்கு அவார்ட் பண்ணோம். அது பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மாஷா அவசர கால உதவிகளாக இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு பணிகள்லயுமே இப்ப இந்தியன் மாஷா ஒரு முன்னோடியாக செஞ்சு கொண்டிருக்கிறது. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு தான் மாஷா. அதுல எந்த வகையிலையும் அல்லாஹ் அவனுடைய கருணையாலும் அவனுடைய விசால தன்மையாலும் இந்த இந்தியன் தரம் இன்னும் பல பணிகளை தொய்வு இல்லாம செய்யணும். ஏன்னா ரசூல்லா சொன்னது அமல்கள்ல சிறந்தது எதுன்னு கேட்கும் போது தொடர்ச்சியாக செய்யற அமல் தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. சின்னதோ பெருசோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த டிசம்பர் மாசம் ஒன்னும் நோன்பு காலமும் அப்ப 2 செஞ்சாலும் அது தொடர்ச்சியாக செய்யறாங்க பாருங்க. அதுதான் பெரிய வெற்றியான இதா இருக்குது. அதுல இந்த ஃபங்க்ஷன் எஸ்பெஷலி மை beloved sister ஆயிஷா ருக்ஸானா ரொம்ப நம்ம ஊருக்கு இல்ல நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கிறாங்க. அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற என்னன்னா இவ போய் பிரைம் மினிஸ்டரை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அது சாதாரணமா மீட் பண்ணிட முடியுமா? சொல்லுவா. இது குடியரசு தின விழாவை மையப்படுத்தி அந்த 75வது ஆண்டு ஆசாதி அமீர் அம்ரித் மகோத்சவ் என்று பெரிய அளவுக்கு இந்திய அரசாங்கம் கொண்டாடுது. அதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போற்றும் வகையில மாநில அளவுக்கும் மாவட்ட அளவுக்கும் பல போட்டிகள் வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30,000, இன்னைக்கு 34, 35 மாவட்டம் ஆயிடுச்சு. அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை ஊர் இருக்குன்னு பாத்துக்கிறது. அந்த ஒவ்வொரு ஊரை சேர்ந்த பிள்ளைகளும் போட்டி போட்டு அந்த மாவட்டத்துல 1வது, 2வது, 3வது வருவாங்க. அதுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதலாவது வந்த எல்லா பிள்ளைகள் 35 பிள்ளைகளுக்கும் மாநில அளவுக்கு நடந்த போட்டி, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி ஸ்டேட். அந்த இவ்வளவு பேர்ல போட்டி போட்டு மாஷா ஆயிஷா ருக்ஸானா வின் பண்ணி தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெப்ரசென்ட் பண்ணி அகில இந்திய அளவுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் 30-35 மாநிலங்கள் இருக்கு. அத்தனை மாநிலத்திலேருந்து ஒவ்வொரு பிள்ளை வந்திருக்கு. அந்த ட்ரெஸ் போட்டோ நீங்க பார்த்தாலே தெரியும். காஷ்மீர் இருக்கிறாங்க, அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு, நார்த் ஈஸ்ட் இருக்குது, கேரளா இருக்கு. அதுல தமிழ்நாட்டுடைய ஒரு பிரதிநிதியா ஒரு ஹிஜாப் அணிந்த பெண்மணியா நம்ம ஒரு புள்ள போய் நிக்கிறாங்க. உண்மையிலேயே நல்லா பெரியவன், நல்லா அவங்க தாய் தகப்பனுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வைக்கட்டும். இன்னும் மென்மேலும் இந்த ஊருடைய பணிகள் தொடரணும். இது பிகினிங் தான். இது இந்த ஊரை பாராட்டுறது உங்களோட பாராட்டுறதுக்கு முடியறது இல்லை. என்டிஎனுடைய நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் கீழகரையில உண்டு. நிறைய பேர் அவங்க வீட்டுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்னால அடுத்த கட்ட போட்டிகளுக்கு பயணிக்காம இருக்கிறாங்க. அதனால என்டிஎன் சார்பா நான் வாப்பா அம்மா பேரண்ட்ஸ்களுக்கு சொல்லிக் கொள்றது, இந்த மாதிரி எழுத்துல திறமையான பிள்ளைவோ, பேச்சுல திறமையான பிள்ளைவோ, இன்னும் பல வகையான சாஃப்ட் ஸ்கில்ல திறமையான பிள்ளைவோ இருக்கிறாங்க. அவங்க திறனை வெளியில காட்டுறதுக்கு நீங்க ஒத்துழைப்பா இருக்கணும். இந்த சமயத்துல அவங்க தாய் தகப்பருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்களும் கூடவே டெல்லி வரை அக்கம்பெனி பண்ணி போயிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு அம்மாவோட துணை இல்லாம இவ்வளவு தூரம் அவங்களால சாதிக்க முடியாது. அல்ல அவங்களுக்கும் அவங்க ஹாஜத்துகளை லேசாக்கி என்னென்னலாம் இவங்க விஷயத்துல அவங்க நினைப்பு வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் ஈடேற்றி தரணும்.
இந்த சமயத்துல NTN வந்து அவங்கள இவ்வளவு பெரிய அவார்டு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுது. இன்றைக்கு உண்டான ஹீரோயின் ஆஃப் டுடேஸ் ஃபங்க்ஷன் ஆயிஷத் ருக்ஷானா தான். ஸோ ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட், I cordially call upon Aishat Rukhsana to deliver the chief guest address in this August occasion to motivate the young minds of Keelakare. Now she is the iconic personality. It's our proud moment to call upon her to deliver the chief guest address. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் ஆயிஷத் ருக்ஷானா. ஸோ நடுத்தர ஜமாத்திலிருந்து வரேன். பேசிக்காக இப்போ ஆஸ்பிரிக்கா சொன்ன மாதிரி இந்த காம்படிஷன் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வச்சாங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒரு ஆள் அந்த மாதிரியான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை வந்து செலக்ட் பண்ணி தான் ஸ்டேட் லெவலில் வச்சாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மட்டுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல வந்து பெஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து செலக்ட் பண்ணாங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லயுமே நடந்துச்சு. இப்போ அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. தன்னுடைய லாங்குவேஜ் வந்து எந்த இடத்துல வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. பட் ப்ரீடாமினா இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ இங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ல வந்து தமிழ்லயும் பேசினாங்க, இங்கிலீஷ்லயும் பேசினாங்க. இங்கிலீஷ்ல பேசினவங்களை தான் அவங்க ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அல்லாஹ் கிருபசன் தான் நான் செலக்ட் ஆகிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் போகணும். ஸோ ஸ்டேட் லெவல்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம ராமநாதபுரம் இன்க்ளூடட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும், அதே மாதிரி வந்து புதுச்சேரியில இருந்தும் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. புதுச்சேரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் டோர்னமெண்டா தான் நடந்துச்சு. நம்ம ராமநாடு பொறுத்தவரை வந்து நம்ம தமிழ்நாடுவை பொறுத்தவரை இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 18 to 25 அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, இல்ல அதுக்கு மேல சொன்னாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா மத்த ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து 18 to 29 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்மளோட ஸ்டேட்ல என்னை விட, அதாவது எனக்கு 18 வயசு ஆகுது, ஒரு 30 வயசானவங்க 25க்கு மேல உள்ளவங்க இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட ஸ்டேட்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரிமார்க்கபிளான ஸ்பீச் வந்து நிறைய பேர் கொடுத்தாங்க. இதுலயும் எல்லாம் வந்து எனக்கு கிருபை செஞ்சா நானும் வந்து ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஃபர்ஸ்டா வந்தோம். அதுக்கப்புறம் there was lot of struggles in the midst. எப்படி சொல்லணும்னா, போலாமா போக கூடாதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை விட போனா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் எல்லாரோட மனசுலயும் வந்து இருந்துட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு, அல்லா மேல தவக்கல் வச்சு எப்படியும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு, ஓகே we will go அப்படின்னு. அப்புறம் கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ப்ரிவலண்ட் இஷ்யூ வந்து இந்த ஹிஜாப் பத்தி தானே இருக்கு. ஸோ அதனால கால் பண்ணி கேட்டேன், ஹிஜாபோட ஃபர்தாவோட தான் நான் வருவேன், அங்க வந்து நீங்க அதுக்கு இஷ்யூ பண்ணக்கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா I will not do anything, I'll come back அப்படின்னு. அப்ப அவங்க கொஞ்சம் கலந்து பேசினாங்க. பேசிட்டு வந்து ஓகே we want you to come, ஸோ நீங்க வரலாம், அதுக்கு எந்த விதமான தடையும் எங்க சைட்ல இருந்து வராது அப்படின்னாங்க. அல்லாவோட மிகப்பெரிய கிருபை அந்த இடத்துலதான் இருந்துச்சு. பிகாஸ் அதை ரெப்ரசென்ட் பண்றதும் அப்படிங்கறதுனாலதான் it was another sort of motivation for me to go there. ஸோ இங்க இத்தனை லெவலையும் கிளியர் பண்ணிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தா they would have picked up someone, but then அல்லாஹ் எனக்கு நாடி இருந்தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஐ டோன்ட் ஹாவ் கான்ஃபிடன்ஸ், ஐ ஜஸ்ட் ஹாவ் கான்ஃபிடன்ஸ். ஸோ எப்பவுமே அல்லாஹ் மேல உள்ள அந்த தவக்கல் தான் என்னைய எங்கேயோ இருந்தது இடத்துல இருந்து இங்க வர கொண்டு வந்திருக்கு. there is a long way to go, but still it's all Allah's grace and not my efforts or talents. And then அங்க போறது வந்து it was not an easy task because எங்க யாருக்குமே வந்து ஹிந்தி தெரியாது. மேண்டேட்டரியா அங்க ஒண்ணு கத்துக்கிட்டு என்னன்னா, ரிசப்ஷன்ல இருக்கிறவங்கல இருந்தும் சரி ஹையர் அபிஷியல்ஸ் வர இங்கிலீஷ் தெரிஞ்சாலுமே வந்து ஹிந்தி அப்படிங்கிறது ஒரு ப்ரிடாமினன்ஸ் கொடுத்தாங்க. ஹிந்தி பேசுற எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியத்துவமும் கொடுத்தாங்க. ஸோ அந்த இதுல வந்து கொஞ்சம் பேசிக்கா ஹிந்தி எனக்கு தெரியும், அதை வச்சு அங்க தப்பிச்சு ஒரு லெவலுக்கு வந்து போகணும். ஸோ ஒரு இடத்துலயுமே அந்த பார்ஷாலிட்டி பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி தான் எல்லாமே இருக்குது. இன்னொன்னு என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னதான் வெட்டி ஒட்டி இதாகி என்னதான் அவங்க வந்து வீடியோகிராஃபி பண்ணியிருந்தாலும் the way that we project ourselves is actually reflecting there. ஸோ அந்த போனதுல
I was the only Muslim girl, and there were 3 batches of Mono. So entire, I was very happy that I was able to represent my culture, my Muslim tradition in the midst of a lot of whole people standing here. So adu Allah எனக்கு அருளிய மிகப்பெரிய கிரேஸ் நினைக்கிறேன். And one of the main impediment வந்து கீழக்கரை சொசைட்டியை பொறுத்தவரை வந்து வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான். இப்போ எங்க வீட்டுல இருக்க கொஸ்டினுமே அதுதான். இது இந்த மாதிரி வந்து போயிட்டே இருந்தா எப்படி நாங்க செட்டில் பண்றது அப்படின்னு. ஸோ life doesn't end there. Life doesn't end in marriage, and that's all I have learned from my mother and my family entirely. So இந்த தருணத்துல யாரோட ஃபண்டிங்குமே எங்களுக்கு இருந்தது கிடையாது, யாரோட சப்போர்ட்டுமே வந்து இருந்தது கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட குடும்பத்துக்குள்ளேயே we had a lot of communications, like போகணுமா போகக்கூடாது அப்படிங்கறது மாறி கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. எனக்கு வந்து லண்டன் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. இந்தியால இருந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. இந்தியால இருந்து இப்பதான் ஒரு யங்ஸ்டர் அவங்க செலக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹியூமனிடேரியன் டிரைவ்ல இருந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜூரிஸ் எல்லாமே வந்து மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் அதுக்கு மேல வேர்ல்ட் பேங்குடைய டைரக்டர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட டைரக்டர், அந்த மாதிரியான ஜூரிஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு சுத்தமா மோசம். நம்ம இங்க இருந்து அங்க போய் அங்க நமக்கு யாரும் தெரியும். though we had some family members there, இங்கே சொல்லிட்டாங்க நமக்கு அது வந்து எட்டாத தூரம், கண்டிப்பா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. அந்த இடத்துல வந்து நான் அப்படியே ஷட் ஆயிட்டேன். இவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணாலும் எதுக்குமே போக முடியாது அப்படின்னு. ஸோ அப்படி அந்த உழைச்சு போனது வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஷி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. And that made them இந்த மாதிரி இதுக்கும் வந்து சரி கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு. And this time I would like to thank my uncle for this. Like அவங்க வராட்டே என்னால போக முடியாது. பிகாஸ் நான், என் அம்மா, அப்புறம் மாமா அண்ட் என்னோட ஒரு சிஸ்டர் 4 பேர் தான் வந்து போயிருந்தோம். And எல்லாத்துக்குமே எங்களுக்கு அங்க ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பட் it was easy to face because we had Allah by ourselves, and we were able to cope up with everything that arise there. So step by step எந்த அடி எடுத்து வச்சாலும் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். அதை எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி கோப் அப் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இதுவரை என்னோட லைஃப்ல வந்து கத்துக்கிட்ட லெசன். எதுக்குமே ஃபுல் ஸ்டாப் இல்ல, கமா போட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்கும் சொல்ல நினைக்கிறது. ஸோ ஒரு தடவை வந்து உங்களை நிறுத்திட்டாங்க அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க வந்து உங்களை எப்பவுமே நிறுத்திட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாம் வந்து ஒரு தடவை உங்களுக்கு தோல்வியை தந்தாலும் அடுத்தடுத்த தடவை வந்து மிகப்பெரிய வெற்றியை தருவான். நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். இந்த இடத்துல எஸ்பெஷலி டு தி பீப்புள் ஆஃப் கீழக்கரை எனக்கு இருந்துச்சு நிறைய வந்ததுக்கு அப்புறம் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எவ்வளவு இருந்துச்சோ அதை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு இருந்துச்சு. பட் the way that we accept is everything, right? So பார்த்தேன், எனக்கு நான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிருக்கேன், அதே டைம்ல நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு பொண்ணு இங்க இருந்து அங்க வர போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சு எல்லாரும் கீழக்கரையில வந்து ஹானர் பண்றது இட்ஸ் such a blessing. அவ்வளவுதான். அண்ட் குறிப்பா வந்து ஐயும் மாமா அந்த ஷப்னா வாஸ் ஆஸ்கிங் மீ ஃபார் தி டீடைல்ஸ். கொஞ்சம் டீடைல் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எதுக்குன்னு தெரியல. பிகாஸ் ஐயும் இந்த என்டிஎன் குரூப் இருக்கிறது எனக்கு தெரியும், ஆனா ஐயும் மாமா எனக்கு தெரியாது. ஸோ ஷப்னா டீடைல் கேட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு கேட்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஐ கேவ் ஹர் தி டீடைல்ஸ். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு நாள் வந்து ஐயும் மாமா கால் பண்ணி சொன்னாங்க. ஐ வாஸ் மெஸ்மரைஸ்ட். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த டைம்ல நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து நம்மளோட ஊர்லயே நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு ஃபெலிசிட்டேஷன் வச்சு எனக்கு வந்து காமிக்கிறாங்க. And குறிப்பா NTN was the one of the first very few people to contact me and call me out for something. So இது ஒரு such a honor. ஏன்னா இவ்வளவு பெரிய டிக்னிட்டரிஸ் அவங்களோட டைம் எல்லாம் ஒதுக்கி இந்த நேரத்துல எனக்காக வந்து செலவிடணும் அப்படின்னு நினைச்சு NTN மூலியமா ஆர்கனைஸ் பண்ண வச்சு NTN ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்த்து இருக்கிறான்னு தான் சொல்லுவேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும் போது நான் டவுன் ஆனேன். ஆனா ஒரு பூஸ்டப் வந்து எப்படி இருக்குன்னா, இம்பார்ட்டன்ட் டிக்னிட்டரிஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்டு ஒரு இடத்துல வந்து ஆனர் பண்றது இது வேற லெவல் பிளெஸிங், வேற லெவல் கிரேஸ். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எல்லாம் வந்து NTN மூலியமா எனக்கு ஏற்படுத்துறதுக்கு
I'm still grateful to you, Mama. I'm grateful to all of you who have gathered here, come here in Palestine. நீ ரொம்ப நன்றி. இதே மாதிரி இனி வரக்கூடிய எல்லா ஜெனரேஷன் எல்லா பீப்புளுக்குமே நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாதான் எதுலையும் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் மூவ் ஆயிட்டு இருப்பாங்க. Mashallah, அவங்களுடைய வியூஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் ஷி ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னலாம் அவங்க வந்து சேலஞ்சஸும் சரி ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி டெல்லியில் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க. மாஷல்லா, இந்தியன் வந்து என்றைக்குமே திறமைசாலிகளை irrespective of street, irrespective of language, community, caste, இது எல்லாத்தையும் கடந்தது தான் இந்தியன். ஊருண்டு வரும்போது என்ன நல்லது இருந்தாலும் அதில் முதல்ல போயிட்டு அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். மாஷல்லா, அந்த வகையில இந்த கொண்டு செலுத்தக்கூடிய ஸ்தாபனத்தாருக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் அவங்களுடைய அங்கத்தினர் வகிக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தாருக்கும் அல்ல அவங்களுடைய காஜத்துக்களை லேசாக்கி நம்ம வெளியிலிருந்து இதற்கு துணை நிற்கக்கூடியவங்களுக்கும் சரி அந்த இந்தியனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற எல்லாருக்கும் அவங்க ஹாஜத்துக்கள் எல்லாம் லேசாக்கி அவங்க நியத்துக்களை எல்லாம் கபூலாக்கி தந்து இன்னும் மென்மேலும் அவங்க கையில பழக்கத்துகளை கொடுத்து இன்னும் தொடர்ந்து இந்த பணியை தொய்விட்டு செய்ய இறைவன் கிருபை செய்வார். Now it's a time to honor the guest of today's function with the award, namely Young Encouragement Award given by NTN. The award வழங்குவதற்கு NTN admins மேடை கலைக்கின்ற ஐயூப் மாமா honoring with a shawl. ஸோ இவங்களுக்கு இந்த பொன்னாடை போன்று கௌரவிக்குமாறு மரியாதைக்குரிய அபுல் மாமா மற்றும் சலீம் மாமா அவர்களை மேடை கலைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சகோதரி ஆயிஷத் ருக்ஷானா அவர்களுக்கு திருமறை குர்ஆன் பரிசு. இதை விட ஒரு சிறந்த கிஃப்ட் இருக்க முடியாது. அதான் அந்த கிஃப்டை மரியாதைக்குரிய எம்எம்எஸ் நசீர் மாமா அவர்களும் ஃபரீத் மாமா அவர்களும் இணைந்து இதை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்ல இன்னும் குர்ஆன் ஞானத்தையும் ஒரு மென்மேல் அவர்கள் அதனைத் தொடர்ந்து இன்னொரு கிஃப்ட் புக், அவருக்கு ரொம்ப பிடிச்சமான புக்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கிஃப்ட நானும் ஃபாரூக் காக்கா அவர்களும் இணைந்து அவர்களுக்கு கொடுக்குவாங்க. இந்த நினைவு பரிசனை வழங்க வருமாறு இக்பால் மாமா அவர்களையும் அபுல் மாமா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ மிக முக்கியமான மூமெண்ட். எங்க பிலவர் சிஸ்டர் ரிலேட்டிவ் ஆயிஷத் ருக்ஷானா அவங்களுக்கு இன்னும் மென்மேலும் இது வந்து அதான் சொன்னேன், இட்ஸ் பிகினிங். இன்னும் இது வந்து பல மேடைகள் அது மாநில தேசிய அளவுக்கு மட்டுமில்ல, சொன்ன மாதிரி லண்டன் பார்லிமெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. இது டியூ டு சம் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் அவங்களால அப்படி வந்து இந்த யூஎன்ல பிரசன்ட் பண்ண ஒரு ஆளாவும் லண்டன்ல பிரசன்ட் பண்ண ஆளாவும் இருப்பாங்க. இன்ஷால்லா இந்த முக்கியமான அவார்டு என்கரேஜ்மெண்ட் அவார்ட் டு மிஸ் ஆயிஷத் ருக்ஷானாவுக்கு என்டிஎனுடைய ஹானர் அட்மின்ஸ் அவர்களோடு இணைந்து என்டிஎன் அட்மினான ஐயூப் மாமா அவர்களும் மூவரும் இணைந்து சகோதரிக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்றோம். அல்லாஹ் மென்மேலும் அவங்களுக்கு சிறப்பாக கொடுப்போம். இப்ராஹிம் காக்கா மற்றும் ஷாஜித் காக்கா அவர்கள் ஹானர் அட்மின்ஸ்,
ஆக்டிவ் அட்மின் 3 பேரும் இணைந்து இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியன் ப்ரௌட்லி பிரசன்ட் யங் என்கரேஜ்மெண்ட். இது எல்லாமே as a token of love and appreciation to our child prodigy of Kilakari Mashallah. இன்னும் மென்மேலும் அவங்க நிறைய சிறப்புகளை அடையணும். ஆயிஷா திருக்ஷானா ஒரு ஆள் போதாது. இந்த கீழக்கரையோட திறமசாலிகளான நிறைய பிள்ளைகள் எப்படி அந்த மண்ணுக்குள்ள கனியை போட்டு இருக்கிற வைரமாக உள்ள இருக்கிறாங்க. அது மேல வெளிவரும் போதுதான் அது தெரியுது. ஸோ அதுக்கு எவ்வளவு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க மாணிக்க விளக்கானாலும் தூண்டுகோல் வேணும்னு. ஸோ அப்படி ஒரு நல்ல தூண்டுகோலாக அவங்க வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இந்த சமயத்துல அவங்களுக்கு தான் மெயினான கைத்தட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம ஊர் எப்படின்னு தெரியும். அதுவும் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான ஒரு ஃபேமிலிஸ், கலெக்டர், நடுத்தர் இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வந்து என் பிள்ளைய யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவ திறமைக்கு நான் அவளுக்கு ஒத்துழைப்பா இருப்பேன்னு செஞ்சு அந்த அம்மாக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் அவங்க மாமாக்கும் ஆக்சுவலா இந்த சமயத்துல நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா அவங்க உமாக்கு வந்து ஹானர் பண்ணணும். அந்த உமாக்கு ஹானர் வந்து நீங்க வாங்க எங்களுடைய எம் வஜிஹம்மா அவர்களை கூப்பிடுறோம் சொல்ல. வஜிஹம்மா ஏன்னா ஒரு தாயுடைய துணை இல்லாம இவ்வளவு தூரம் செய்ய முடியாது. அப்புறம் இவ்வளவு பிரைஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கலான்ற தப்பு. ஒரு 2 பேருக்கு சேர்த்த மாதிரி போகும். உமா மற்றும் சாட்சி நீங்க போவோம். அவங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த சமயத்துல ரொம்ப அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. டெல்லி வரையும் ஒன்னாவே டிராவல் பண்ணிருக்கிறாங்க அவங்க இது செலவுகள்ல. இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க வந்து NTN வந்து இன்னும் தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய பரிசளிப்பு விழா நடத்துங்கிறத கேட்டுக்கொள்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பணிகளை தொய்வில்லாம கொண்டு போக கிருபை செய்வான். நமக்கு அகத்திலும் புறத்திலும் உதவி செய்யக்கூடிய அனைவருக்கும் இறைவன் அருள் புரிவான். என்றைக்கும் NTNக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய, எப்ப நாங்க கூப்பிட்டாலும் உடனடியாக வரக்கூடிய பாலாஜி டீமுக்கும் சரி, ஜெகபருடைய டீமுக்கும் எங்களுடைய மேலான நன்றிகளையும் துவாக்களையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். அல்ல அவங்களுக்கு அவங்களுடைய வியாபாரங்களை ரொம்ப விஸ்தீர்ணமாக்கி நன்மையாக்கி தருவோம். நம்முடைய தேவைகள் யாவற்றையும் அல்லா பூர்த்தி செஞ்சு நம்ம எந்த எண்ணத்துக்காக இங்க ஒன்று கூறினோமோ அந்த எண்ணத்தை அல்லா ஈடேற்றி தந்தது புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து இந்த நல்ல அமர்வை நிறைவு செய்கின்றோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Thank you very much. Shukran, jazakallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.